மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்க உள்ள மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சர் பதவியின் கடைசி நாளில் 19 ரயில் திட்டங்களை துவக்கி வைத்து பிரியா விடைபெற்றார். மேற்கு வங்க தேர்தலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 184 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்து வரும் மம்தா பானர்ஜி 19ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 20ஆம் தேதி மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்கிறார். இந்நிலையில் ரயில்வே அமைச்சர் பதவியின் கடைசி நாளான புதன்கிழமை அன்று 19 புதிய ரயில் திட்டங்களை மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் துவக்கி வைத்தார். சத்ரகாஞ்சி திருப்பதிக்கு புதிய ரயில், ஹவுரா பண்டேல் உள்ளூர் மின்சார ரயில் சேவை தொடக்கம் என்பது உள்பட பல தடங்களில் 2வது, 3வது பாதைகள் அமைக்கும் திட்டங்களை அவர் துவக்கி வைத்தார். ரயில்வே அதிகாரிகள் மத்தியில் பேசிய மம்தா தனக்கு ஒத்துழைப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார். আর একদিকে বেঙ্গল, দুটো একসাথে দাপিয়ে দাপিয়ে চলবে, একটা আর একটার সাথে চলবে। রেল পরিবারের সকলে ভাবতেন হয়তো আপনারা একা আছেন, আজকে আপনারা একা নয়। রেল পরিবার আর বাংলা সরকার এই পরিবার, দুটো পরিবার একসাথে জুড়ে গেল এবং জুড়ে যাওয়ার পর থেকেই এই কাজটা একসাথে চলবে। দেখবেন আরো কত দাপিয়ে দাপিয়ে চলবে। আর আমি একসাথে দুটো কাজই করে দেবো, চিন্তা কোনো কারণ নেই। আমার যে সহকর্মী থাকবে তাকে পুরো সাহায্য করে দেবো এবং এটাও করব ওটাও করব। আমি জানি আমার কিছু কিছু সহকর্মী তারা 2011ஆம் ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் 150 புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய மம்தா தனக்கு அடுத்தபடியாக வரும் ரயில்வே அமைச்சர் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவார் என்றும் தெரிவித்தார். বাঁকুড়া রায়গঞ্জ জঙ্গলমহলের ট্রেন, কলকাতা সাঁতরাগাছি থেকে তিরুপতি, এইভাবে কিছু ট্রেনও আজকে নতুন করা হয়েছে এবং এই বাজেটে অন্তত আরো 150টা ট্রেন রাখা আছে। আরো 150টা ট্রেন রাখা আছে। আমার পরবর্তী যিনি আসবেন, আমাদেরই কেউ আসবেন আশা করি, এবং তিনি এসে সেগুলো করবেন. ரயில்வே துறையின் நிலையை உயர்த்த தான் கடுமையாக பணியாற்றியதாக தெரிவித்த மம்தா பானர்ஜி ரயில்வே துறை தொடர்ந்து திரிணாமுல் கட்சியிடமே இருக்கும் என்றும் சூச்சகமாக கூறினார்.